பெண்கள் தாங்க இதுக்கு காரணமே. குழந்தைங்க இல்லாம போறதுக்கு 99% காரணம் பெண்கள் தான். ஆம்பளைங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க, பொம்பளைங்களுக்கு ஜாலி பண்ணணும். குழந்தை பெத்துட்டா அவங்களுடைய அழகெல்லாம் போயிடும். 2 வருஷம் 3 வருஷம் ஜாலியா கை கோத்துக்கிட்டு ஊர் சுத்தணும். இந்த காலத்துலயும் 90sல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 99% ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேல் தான் அப்படின்னு சொல்றாங்க. This is totally unacceptable. அந்த காலத்துல வந்து 30% மேல், 30% ஃபீமேல், 30% unexplained சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இப்ப மாறி மேல் infertility is really on rise. We have a recent scientific paper which has shown that 2040 la male infertility will be on a rapid rise compared to female infertility in scientific evidence இருக்கிறப்போ இன்னும் மேல் தான் காரணம், ஃபீமேல் தான் காரணம்னு சொல்லி blame game ஆடிட்டு இருக்கல எந்த யூஸ்மே இல்ல. எங்களோட டெய்லி fertility practiceலயே பாத்தீங்கன்னா நிறைய மேல் இஷ்யூஸோட வராங்க. கவுண்ட் கம்மியா இருக்கு, மொட்டிலிட்டி சரியில்லை, கவுண்ட் எல்லாம் நல்லா இருந்தா கூட குவாலிட்டி சரியா இல்ல. There are a lot of issues for male partner as well. So ஒரு கப்பல் பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா both partners should be evaluated and treated together, not just the women.